இன்றைக்கு நாம டெய்லி யூசஸ் வேர்ட்ஸ்ல ஹிந்தி நம்பர்ஸை 5 மடங்குல கத்துக்கிட போறோம். அதாவது 5, 10, 15, 20 இந்த மெத்தட்ல இந்த முறையில நம்ம ஹிந்தி நம்பர்ஸை கத்துக்கிட்டதுனால சீக்கிரமா ஹிந்தி நம்பர்ஸை ஞாபகம் வச்சு அதை நம்ம சீக்கிரம் பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வேல இந்த மெத்தட்ல இன்றைக்கு நான் வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏற்கனவே ஹிந்தி நம்பர்ஸை 10 மடங்குல ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். 10, 20, 30ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ கட்டாயமே பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது 5. 5 ஹிந்தில பாஞ்ச் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க பாஞ்ச். சொல்லி பாருங்க பாஞ்ச். நான் இந்த வீடியோல வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே தமிழ் தமிழ் ஸ்பெல்லிங்கு இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கு சேர்த்து வச்சு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்குமே தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்ணி தான் பேச முடியும். ஸோ அதனால அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கு மிஸ் பண்ணிடாம கட்டாயமா அந்த இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை பார்த்து நீங்க ப்ரொனவுன்சியேஷன் பண்ண பழகுங்க. நம்பர் 5 பாஞ்ச். PAANCH பாஞ்ச். ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. 10 10 ஹிந்தில தஸ் அப்படின்னு சொல்லணும். தஸ். DHAS தஸ். டி ப்ரொனவுன்சியேஷன் தஸ். நம்பர் 15 15 ஹிந்தில பந்தரா அப்படின்னு சொல்லணும். பந்தரா. சொல்லி பாருங்க பந்தரா. பந்தரா ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. PANDHRAH கொடுத்துருக்கேன். அந்த ஹா ப்ரொனவுன்சியேஷன் நீங்க பண்ணாட்டாலும் பரவாயில்ல. பந்தரஹா அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? நீங்க பந்தரான்னு சொன்னா கூட பீப்புள்ஸ் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ பெரிய மிஸ்டேக் இல்லை. நீங்க பந்தரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்றும் தவறு இல்லை. அடுத்து 20 20 ஹிந்தில பீஸ் அப்படின்னு சொல்லணும். பீஸ். சொல்லி பாருங்க பீஸ். BES பீஸ். பி ப்ரொனவுன்சியேஷன். 25 25 ஹிந்தில பச்சீஸ் அப்படின்னு சொல்லலாம். பச்சீஸ். சொல்லி பாருங்க பச்சீஸ். PACHEES பச்சீஸ். கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்கோங்க பச்சீஸ். அடுத்து 30 30 ஹிந்தில தீஸ் அப்படின்னு சொல்லணும். தீஸ். சொல்லி பாருங்க தீஸ். THEES தீஸ். ப்ரொனவுன்சியேஷன் மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி பாருங்க. தீஸ். 35 பைன்தீஸ். 35 ஹிந்தில பைன்தீஸ் அப்படின்னு சொல்லணும். பைன்தீஸ். பைன்தீஸ். சொல்லுங்க பைன்தீஸ். PAINTHEES பைன்தீஸ். சரிங்களா? நம்பர் 40 40 ஹிந்தில சாலீஸ் அப்படின்னு சொல்லணும். சாலீஸ். சொல்லி பாருங்க சாலீஸ். சாலீஸ். CHAALIS சாலீஸ். சாலீஸ். சொல்லி பாருங்க சாலீஸ். சரிங்களா? 45 45 ஹிந்தில பைந்தாலீஸ். சொல்லுங்க பைந்தாலீஸ் அப்படின்னு சொல்லணும். பைந்தாலீஸ். ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன். PANTHALEES பைந்தாலீஸ். சரிங்களா? நம்பர் 50 50 ஹிந்தில பச்சாஸ் அப்படின்னு சொல்லணும். பச்சாஸ். பச்சாஸ். சொல்லி பாருங்க பச்சாஸ். PACHAAS பச்சாஸ். அடுத்து 55 55 ஹிந்தில பச்பன். பச்பன் அப்படின்னு சொல்லணும். சொல்லி பாருங்க பச்பன். PACHPAN பச்பன். சரிங்களா? 60 60 ஹிந்தில சாட். இட்டு சாட் அப்படின்னு சொல்லணும். நான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. SAAT சாட். சொல்லுங்க சாட். சரிங்களா? 65 ஹிந்தில பைன்சட் அப்படின்னு சொல்லணும். பைன்சட். சொல்லுங்க பைன்சட். பைன்சட் கூட சொல்லலாம். பைன்சட் பைன்சட் அப்படின்னு சொல்லலாம். PAINSAT அந்த எண்ணை வந்து நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஏன் அந்த எண்ணை பிராக்கெட்ல போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு லெட்டருக்கு நடுவுல ஒரு லெட்டரை நம்ம ஒரு வார்த்தைக்கு நடுவுல ஏதோ ஒரு லெட்டரை நம்ம பிராக்கெட்ல போடுறோம் அப்படின்னா அந்த லெட்டர் வந்து எப்பவுமே சைலண்ட் ப்ரொனவுன்சியேஷன்ல வரும் அப்படிங்கிறது அடையாளம். ஸோ நீங்க நம்ம வீடியோஸ்ல எங்கெல்லாம் ஒரு வார்த்தைக்கு நடுவுல ஒரு லெட்டர் நம்ம எங்கெல்லாம் பிராக்கெட் போடுறோமோ அந்த லெட்டர் சைலண்ட் ப்ரொனவுன்சியேஷன் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க கட்டாயமா. அடுத்து
65 ஹிந்தியில எப்படி சொல்லணும்? 65 சொல்லி பாருங்க. 65 65. அடுத்து 70 70 ஹிந்தியில 70 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 70 ஹிந்தியில 70 சொல்லி பாருங்க. 70 70 SATTHAR 70 சரிங்களா? அடுத்து 75 75 ஹிந்தியில 75 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 75 சொல்லுங்க. 75 75 ஹிந்தியில 75 சொல்லி பாருங்க. 75 PACHHATTAR 75 75 சரிங்களா? அது ப்ரொனவுன்சியேஷன் மாதிரி வரும். சில நேரங்கள்ல பே அப்படின்னு கூட லோக்கல் பீப்புள்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் பண்றாங்க. 75 75 ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே சில இடங்கள்ல ப்ரொனவுன்சியேஷனும் பே ப்ரொனவுன்சியேஷன் பண்றாங்க. 75 75 அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அடுத்து 80 80 ஹிந்தியில 80 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 80 சொல்லி பாருங்க. 80 ASSI 80 சரிங்களா? அடுத்து 85 85 ஹிந்தியில 50 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 85 85 சொல்லி பாருங்க. 85 இந்த 50க்கும் 85க்கும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஒத்து போற தன்மைகள் இருக்கு. ஸோ அதனால அவங்க 50 சொல்றாங்களா 85 சொல்றாங்களா புரிஞ்சுக்கோங்க. 50 அப்படின்னா 50, 85 அப்படின்னா 85 சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 85 அப்படின்னா 85. PACHAASSI 85 சரிங்களா? நம்பர் 90 90 ஹிந்தியில் 90 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 90 NABBE. நம்பர் 90 ஹிந்தியில 90 சொல்லி சொல்லலாம். 90 ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. NABBE 90 சரிங்களா? பி ப்ரொனவுன்சியேஷன் நம்ம அந்த இப்புன்னு சொல்லி சொல்லும் போது பி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுங்க. 90 சரிங்களா? 95 95 ஹிந்தியில 95 அப்படின்னு சொல்லி சொல்லணும். 95 நான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன், தமிழும் கொடுத்துருக்கேன். நம்ம இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கை நீங்க நோட் பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்கும் தமிழோட ப்ரொனவுன்சியேஷனுக்கு. 95 PANCHANBE 95 சரிங்களா? 95 ஹிந்தியில 95 அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து நம்பர் 100 நம்பர் 100 ஹிந்தியில சோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ SO சொல்லி சொல்லுவோம் இல்லையா? சோ அதே சோ தான். அந்த சோன்னு சொல்லி சொன்னீங்கன்னா 100ன்னு அர்த்தம். இதே அந்த 100 ஒரு 100 ஒரு 100ன்னு சொல்லி சொல்லும் போது ஏக்ஸோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏக்ஸோ நம்ம பெரும்பாலும் ஹிந்தி பீப்புள்ஸ் சோன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. அந்த சோக்கு சமமான வார்த்தை தான் ஏக்ஸோ சரிங்களா? ஏக்ஸோன்னு சொல்லி பயன்படுத்தலாம். நம்ம ஒரு 100ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம எப்பவுமே 100 ரூபாய் அப்படி 100 ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி இடத்துல 100ன்னு மட்டும் சொல்லுவோம் இல்லையா? அதே இந்த இடத்துல வந்து 100 ரூபா நோட்டுக்கானாலும் சரி, நம்பர்னாலும் சரி ஏக்ஸோன்னு சொல்லி பயன்படுத்துறாங்க. ஒரு 100 அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு 100ங்கிறதுக்காக ஏக்ஸோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சோன்னு சொல்லி சொல்லலாம், ஏக்ஸோன்னு சொல்லி சொல்லலாம். இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க. சோ SO கொடுத்துருக்கு. ஏக்ஸோங்கிறதுக்கு EKSO சரிங்களா? ஏக்ஸோ சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்முடைய பால்சிங் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.